இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய தலைப்பு நாமகரணம். அவதாரத்திலே மிக சிறப்பான அவதாரம். பல பல இன்னல்களையும் பல பல ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் பெற்ற கிருஷ்ணர் அவருடைய அவதாரம் மிக சிறப்பான அவதாரம். அந்த கிருஷ்ணருக்கு இப்பொழுது நாமகரணம். யதுகுலருடைய புரோகிதர் கர்க்க மகரிஷி, அவர் வசுதேவர் கேட்டுக்கொண்டதற்காக கோகுலத்திற்கு வந்தார். அவரை கண்டதும் நந்தம் அவரை மிக சந்தோஷத்தோடு வரவேற்று வணங்கினார் நந்தகோபர். அவருக்கு எல்லா விதமான மரியாதைகளையும் செய்தார். ஆனால் அந்த கர்க்க மகரிஷிக்கு இருந்த பிரச்சனை என்னவென்றால், அவர் யதுகுலத்துக்குடைய புரோகிதர். அவர் இங்கே வந்தால் அங்கு கம்சனுக்கு சந்தேகம் வந்துவிடும். அந்த குழந்தை தான் நம்மை கொல்ல பிறந்த குழந்தை என்பது வந்துவிடும் என்று கர்க்க மகரிஷி மிகவும் சங்கடப்பட்டார். ஆனால் இவர் நந்தகோபர் யோசித்தார். குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து வருவது உண்மைதான். ஆனால் அதே நேரம் இந்த கர்க்க மகரிஷி தன்னுடைய குமாரர் இருவருக்கும் இந்த நேரத்தில் அவர் பெயரை சூட்டி, நாமகரணம் பெயரை சூட்டி அவர்களுக்கு அந்த பெயர் சூட்டுகிற விழாவை நடத்துவது என்பது பெரிய அவருக்கு கிடைத்த ஒரு அவ்வளவு பெரிய ஒரு பேரு கிடைத்திருக்கிறது. அதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர் இவரே கர்க்க மகரிஷியை நாமகரணம் சூட்டுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் கர்க்க மகரிஷி ஜோதிஷத்திலும் வல்லவர். எனவே நீங்கள் இதை பார்த்து அவர்களுக்கு நாமகரணம் கூட்டினால் எங்களுக்கு பெரிய பேரு கிடைத்ததாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறங்க. கர்க்க மகரிஷி ரகசியமாக அந்த குழந்தைகளுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக அந்த நாமகரணம் என்ற ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் செய்தார்கள். உரிய மந்திரத்தை எல்லாம் சொல்லி சிறப்பாக செய்தார்கள். அதிலே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அதாவது அந்த ரோகிணியினுடைய மகன், அவனுக்கு ராமன் என்ற பெயரும் சங்கர்ஷணன் என்ற பெயரும் சூட்டினார். யசோதையுடைய குழந்தைக்கு என்ன பண்ணார்னா, கிருஷ்ணன், அவன் கருமையான நிறத்தில் இருப்பதனால கிருஷ்ணன் என்று பேசினார். அதே மாதிரி ஒரு சமயத்தில் இவருக்கு தெரிந்து அவர் வசுதேவருக்கு பையனாக இருந்தார் என்று அறிந்தார் கர்க்க மகிழ்ச்சி. எனவே அதனால் அவருக்கு வாசுதேவன் என்ற பெயரையும் சூட்டார். அவர்கள் அப்படி இருந்தாலுமே கூட அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு நந்தகோபர் தம் குழந்தைகளுக்கு பலராமன் என்றும் கிருஷ்ணன் என்றும் அழைத்து மகிழ்ச்சியோடு அவர்களை வளர்த்து வந்தார்கள். இனிமேல் அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அந்த அசுரர்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கிருஷ்ணர் செய்யக்கூடிய பால லீலைகளையும் நாம் இனிய நல்ல முறையிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.